ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிக்குளத்தில் இருக்க பிரதர்ஸ் ஹோட்டலுக்கு வந்து பசங்களாம் சாப்பிட போனாங்க. அப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஒட்டு மரம் இருந்துச்சுங்க. ஒட்டு பழ மரம். என்னடா இந்த மரத்தில் இவ்வளோ பெரிய பழமா அப்படின்ட்டு பயங்கரமான ஷாக்கிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் ஸ்கூல் ஃபுல்லாகவே உள்ள கிரவுண்டில் ஃபுல்லாகவே ஒட்டு மரம் உண்டுங்க. இந்த மரத்தில் பூரா பார்த்தீங்கன்னா பொடி பொடி பழமாக இருந்துச்சுங்க. அந்த பழத்தை பிதிக்கி ஒவ்வொருத்தன் சட்டையில் எரியும் ஒட்டி கொடுங்க நல்ல. அது மட்டும் இல்லைங்க, பேப்பர்ஸ் எதுவும் கிழிஞ்சிருச்சுன்னா கூட நோட்டில் நாங்கள் அதை ஒட்டது கூட இது யூஸ் பண்ணிக்கிடுவோம். ஆனால் இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் பழம் மாதிரி கிட்டத்தட்ட வேறு லெவலில் ஒரு கோழிக்குண்டு நவாப்பழம் அளவுக்கு அந்த சைஸில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பெருசாக இருந்துச்சிங்க. சரிட்டு இதை விடக்கூடாது, இதையும் சாப்பிட்டு பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருட்டுன்னு சடக்குன்னு ஏறி ஒரு கொத்தை ஆஞ்சிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கொத்து பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ இருக்குங்க. இந்த ஒட்டு பழத்தை பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிடவே முடியாதுங்க. ஒன்று சாப்பிட்டாலே போதும், வாய்க்கெல்லாம் பிச்சுக்கிட்டு துறக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. சரி நம்மளாவது ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து பிதிக்கி அப்படியே வாயில் வச்சு பார்த்தாங்க, வாயை துறக்கவே முடியல. சூப்பர்னு சொல்லக்கூட முடியலைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.